ஒருத்தர் ஏறாரு பார்த்தீங்கன்னா, இவர் அப்டேட்டாக யூடியூப் சேனலில் பார்க்குறவங்க தெரியும். ஒரு நாளைக்கு 4 வாட்டி டைம் செட் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு 4 வாட்டி இறங்குறாரு. அது மேலே ஏறாரு பாருங்கள். அது வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே ஒரு பாஸ் ஆகிட்டார். நாங்கள் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் அரை மணி நேரம் ஏறி வந்துவிட்டோம். ஆனால் எங்களையே ஓவர்டேக் பண்ணி மேலே ஏற்றார் பாருங்கள். அவர் ஏதோ ஒரு உலக சாதனையோ இந்த பாருங்கள். இப்போ சதீஷ் இருக்கார்ல சைடில், அதுக்கு பின்னாடி ஒருத்தர் வராரு பாருங்கள். அவர் தாங்க 4 வாட்டி இப்போ இறங்கிட்டாருங்க. நாங்கள் இன்னும் முதல் மலை முதல் வாட்டி ஏறி 2வது இறங்குறாரு. இது பாருங்கள். சத்தியமாக சொல்கிறேன், வாய்ப்பே இல்லைங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல தான் பாருங்க. நான் எங்களுக்கு முன்னாடி ஏறி இறங்கிட்டு தொப்பாக்கன்னு நஞ்சிட்டு 2வது ஏறாரு பாருங்க. தொப்பாக்கன்னு நஞ்சிட்டு பாருங்க. இது 2வது வாட்டி. இது 2வது வாட்டி. இப்போ நாங்கள் முதல் வாட்டி இன்னும் ஏறல. அவர் முதல் வாட்டி ஏறி இப்போது இறங்கி 2வது வாட்டி ஏறுறாரு. ஒரு நாளைக்கு 4 வாட்டி இந்த மாதிரி ஏறுறாருங்க. அவர் குளிச்சிட்டாரு, ஃபுல்லாக தொப்பக்கட்டே நனைஞ்சிட்டாரு. அவர் இந்த பாருங்க அப்படியே ஓடுறாருங்க. என்ன சொல்கிறீங்க? விளையாட்டுத்துறை அமைச்சர் இவங்களெல்லாம் பார்த்து இவங்கெல்லாம் ஊக்குவிச்சு இவங்களுக்கு ஏன்னா ஒரு ஊக்கத்தொகை ஏன்னா ஒரு இவங்களை பெருமைப்படுத்தலாம்ல. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, உண்மையிலேயே சிந்திக்க வேண்டியது தான். இது வந்து 1000ல் ஒருத்தவங்க கூட இந்த மாதிரி முடியாதுங்க. ஒரு லட்சத்தில் ஒரு 5 பேரால் தான் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு என் அனுபவத்தில் முடியும் நான் நினைக்கிறேன். ஒரு வாட்டியும் நாங்கள் இன்னும் ஏறல. அவர் இறங்கி 2வது வாட்டி ஏறிட்டார். இப்பேற்பட்ட ஒரு லட்சத்தில் ஒருத்தரை இருக்கிறவரை ஒரு அரசாங்கம் இது மீடியாலாம் போட்டிருக்காங்க, மீடியா சேனல்லாம் வந்திருக்குது. அப்போது இவருக்கு என்ன நினைக்கிறாரு, என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை ஊக்குவிக்கலாம். அதுக்கான ஏற்பாடை பண்ணலாம், அரசாங்கம் பண்ணலாம். ஆனால் அரசாங்கம் பண்ணுமான்றது அது மக்களுக்கு தான் தெரியும். நம்ம என்ன சொல்கிறதுக்கு இருக்குது. இது காலாக அது இரும்பான்னு தெரியல நமக்கு. சாதாரணமாக நீங்கள் கீழே ஒரு 10 கிலோமீட்டர் ஓடிடலாம், 20 கிலோமீட்டர் கூட ஒருத்தன் இன்னும் நிலையா ஜாக்கிங் மாதிரி ஓடிடலாம். ஆனால் இதை வந்து கொஞ்சம் தவறி கீழே விழுந்தால் அவ்வளோதான். அது எங்கே என்ன ஆகனே தெரியாது. ஒரு மனுஷன் கை கால் எப்படி போய் முடியுன்னே தெரியாது. அப்பேற்பட்ட இடத்துல ஓடுறாரு, அதே ஸ்பீடில் இறங்குறாரு. நம்ம ஏறுறதே பார்த்து ஒரு காலை எத்தி வச்சு ஏறுறோம். உயிர் பயத்தை கொடுக்குது. ஒரு கோல்டு மெடல் இங்கே இருக்குது. ஒரு கோல்டு மெடலை இப்போ நம்ம கண் எதுக்கு மேலே ஏறுறாருங்க. ஒரு கோல்டு மெடல் நம்மளை தாண்டி மேலே போயிட்டு இருக்கிறாரு. ஆனால் அதை யாரும் நம்ம கண்டுக்கல. அதை புறந்தள்ளி விட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறோம். நம்ம பார்க்கல, அரசாங்கம் அப்படி பண்ணுது. இறங்கிட்டாரு பாருங்க. ஓடுறாரு பாருங்க. 2வது ரவுண்டு மேலே ஏறி இப்போ 2வது ரவுண்டு கீழே ஓடுறாரு பாருங்கள். எவ்வளோ ஸ்பீடாக. இதெல்லாம் எனக்கு என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க மாட்டேன். இப்படி ஒருத்தர் பண்ண முடியுமான்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஏறுறது பெரிய விஷயம் கிடையாது. ஒருத்தருக்கு 2 மணி நேரம் ஆகும், ஒருத்தருக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட ஏறிடலாம். ஆனால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத இடத்துல இப்படி ஓடுறாரு பார்த்தீங்களா, அது அங்கே தான் அவர் நிற்கிறாரு. யாராலையும் இப்படி ஓட முடியாது, வாய்ப்பே கிடையாது. கொஞ்சம் கால் தடுக்குனா கூட நம்ம எங்கே போய் விழுவோனே தெரியாது. உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத இடத்துல இப்படி ஓடுறாரு அவர் வெறித்தனமாக. இவர் வந்து லட்சத்தில் ஒருத்தராக தான் நாங்கள் பார்க்குறேன். தொடர் ஓட்டம் விடுவாங்க தெரியுமா? தொடர் ஓட்டம் விடுவாங்க. இவர் லட்சத்தில் ஒருத்தரை நான் பார்க்குறேன். ஆனால் இப்படி ஒருத்தர் இருக்கிறவரை வந்து மீடியாலாம் போட்டிருக்கிறாங்க, வந்திருக்குது. ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரு, எதை நோக்கி இப்படி பண்ணுறாருன்றத ஒரு 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 சின்ன ஒரு முயற்சியாக ஒரு அரசாங்கம் இவர் மேலே பார்த்துருக்கலாம். அது என்னன்னே நமக்கு தெரியல. அதாவது நான் அனுபவ ரீதியாக பார்த்தா லட்சத்தில் ஒருத்தராக தான் அவங்கள பார்க்குறேன். நான் ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டேன், அவங்கள யூடியூப் சேனல் நிறைய பார்த்துட்டேன். இதெல்லாம் லட்சத்தில் ஒருத்தரால் தான் முடியும், வாய்ப்பே கிடையாது. இது நாங்கள் இப்போ 2 மணி நேரம் ஏறி இன்னும் கீழே இறங்கலை. நான் எல்லாம் வெள்ளையும்